ஓபிஎஸ் அண்ணாச்சிக்கு அப்படியே உள்ள இருக்கிற அந்த கோபமெல்லாம் அக்கினி பிடம்பா வெளியில் வர்ற மாதிரி இருந்தாலும் அவர் கொஞ்சம் அடக்கமாக தான் சொல்றார். அதாவதுங்க, சிதறி கிடக்கிற எல்லா விஷயத்தையும் ஒன்று சேர்த்து நாம மீண்டும் ஆட்சிக்கு வரலான்னு நான் ஐடியா கொடுத்தா எப்ப பாரு என்னை தூக்கி தூக்கி வெளியில ஓடுறதுலே குறிக்கோளா இருக்கிறாங்க. இனி நான் சும்மா இருக்க முடியாது, பொங்கி எழ போறேன். அப்புறம் நடக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் பாருங்க. மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார், நிகழ்ச்சியோடு எனது மறைவுக்கு பின்னாலும் இந்த இயக்கம் பல நூறாண்டுகள் கழகம்தான் ஆட்சி செய்யும் என்ற நிலை இருக்க வேண்டும் என்று தங்களுடைய அபிப்பிராயத்தை, எண்ணத்தை சொன்னார்கள். அந்த இயக்கம் இன்றைக்கு சில சுயநலவாதிகள் சர்வாதிகார போக்கோடு இந்த இயக்கத்தை வழிநடத்த துணிந்து அதனால் ஏற்பட்ட விளைவு இன்றைக்கு நம்முடைய இயக்கம் தொடர்ந்து 11 தேர்தல்களில் தொடர் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. எவ்வளவோ சொன்னோம், கேட்கவில்லை.